சரரே பிரம்மனின் மானசன் சரரே. ஐயோ ஓகே ஓகே. என் அன்பு வணக்கம். இந்த சாண்ட்விச் இருக்குல்ல, எல்லோரும் வெளியே போயிட்டு அங்கே சாப்பிட்டேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன், அந்த ரோட்டோர கடையில் சாப்பிட்டேன். அதுக்கே நம்ம பண்ணுற சாண்ட்விச்சுக்கு சேலஞ்ச் கொடுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் சுட 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 சாண்ட்விட்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் பண்ணி கொடுக்க முடியும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஃபேபுலஸாகவும் இது இருக்கும். எப்படி இருக்கும் பார்த்துட்டா தெரிஞ்சிட போகுது. ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க, சாண்ட்விச் பண்ணுறதா இருந்தால் இந்த மைனஸ் தான் பெரும்பாலும். அந்த மைனஸில் போட்டு வெஜிடபிள்ஸோ நான்வெஜ் என்னவோ அதை போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் ஸ்பைசி சாஸ் ஏதாவது மிக்ஸ் பண்ணி ஸ்பைசியோ க்ரீமியாக இந்த மாதிரியே பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி மைனஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை. மைனஸ்னாலும் நான்வெஜ் ஆயிடுமே. வெஜிடேரியன் மைனஸும் அது சோயாவில் பண்ணுறது இருக்குது. அப்படி அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டியூட் அப்படி போகாமல் இது ஒரு என்னோட இனோவேஷனில் நான் இது பண்ணுறேன். ஆக்சுவலாக இது அமெரிக்காவில் ரான்ச் ட்ரெஸ்ஸிங்னு ஒன்று பண்ணுவாங்க. அது மோரில் பண்ணுறது ட்ரெஸ்ஸிங். அது மோர் சவர் க்ரீம் பண்ணுவாங்க, இல்லை மைனஸ் பேஸ் மிக்ஸ் பண்ணி மோரை மிக்ஸ் பண்ணி அதை பண்ணுவாங்க. இது அந்த இன்ஸ்பிரேஷனை நான் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ஒரு புது விதமான ஒரு மைனஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நல்ல க்ரீமியாக நல்ல ஒரு பேஸ் சாஸ் பண்ண போகிறேன். அதில் நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் ஸ்பைசி டச் இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு ஸ்பைசி டச்சுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இன்க்ரீடியண்ட்டையும் ஆட் பண்ண போகிறேன். டேஸ்ட்டு ரொம்ப ஃபேப்லஸாக சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், பன்னீர் இருக்குல்ல, இந்த மாதிரி க்யூப்ஸ் வாங்கிட்டு ஒரு இந்த மாதிரி சைஸில் இருக்க க்யூப்ஸில் இருக்க பன்னீரை ஒரு 4 போட்டுக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் நான் தயிரை சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கிற அந்த டேபிள் ஸ்பூன் வீட்டில் இருக்கவே இருக்காது. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஸ்பூன் இருக்கும். அந்த ஸ்பூனில் நீங்கள் போடுறதா இருந்தால் ஒரு 8 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதோடு நான் என்ன பண்ண போகிறேன், 1 டீஸ்பூன் பூண்டு ஊறுகாவை நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஊறுகாய் தான் போடணுமா, வேறு ஏதாவது ஊறுகாவும் நீங்கள் ஆட் பண்ணலாம். மாங்காய் ஊறுகாய் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும், ஆட் பண்ணலாம். மாவடு வேண்டாம். தக்காளி ஊறுகாய் இருந்தாலும் போடலாம், தக்காளி தொக்கு இருந்தாலும் போடலாம், இதுவும் நல்லாயிருக்கும். மற்ற இந்த எலுமிச்சங்காய் நார்த்தங்காய்லாம் அது ஒரு கொஞ்சம் பிட்டர்னஸ் இருக்கும், அது வேண்டாம். இந்த இது போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும். அதோடு நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம சேனலோட சிக்னேச்சரை ஆட் பண்ண போகிறேன். 6 மிளகையும் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சூப்பர், இது நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கன்ஃபார்மாக நீங்கள் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரும். அதை பார்த்துட்டு இவர் சொன்ன மாதிரி தான் பண்ணேன், ஒழுங்காக வரல, இவர் ஒழுங்காகவே எனக்கு சொல்லித்தரல அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. அது என்னென்னா, வீட்டில் உரப்போட்ட தயிராக இருக்கலாம், இல்லை நீங்கள் கடையில் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் தயிர் வரும், அதில் வாட்டர்னு தருவாங்க. அந்த தயிரோட தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து போடும்போது கொஞ்சம் தண்ணியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மைனஸ் டெக்ஸ்சர் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்கிட்டு வந்த பன்னீர் 4 போட்டு பாருங்கள், அந்த இது வரலையா, நோ ப்ராப்ளம். நீங்கள் கூட 4 அல்ல 5 பீஸ் பன்னீரை நீங்கள் போட்டு ஒரு சுற்றி பாருங்கள், அந்த மைனஸ் டெக்ஸ்சர் கன்ஃபார்மாக வந்துடும். அதனால் இது ஒழுங்காக வரலையேன்னு சொல்ல தேவையில்லை. சிவா சொல்லிட்டேன். ஸோ சிவா மேலே நீங்கள் ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் பார்க்குறேன், நான் ஓப்பன் கூட பண்ணல, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இது நல்லா வந்திருக்கும். பாருங்கள், ஒரு மைனஸ் மாதிரியே எவ்வளோ நைஸ் டெக்ஸ்சர் ஒரு நல்லாவே வந்திருக்கு. நான் அந்த ஊறுகாய் போட்டதுனால அந்த ஸ்பைசினஸுக்கு அந்த லைட்டாக அந்த டோன் அந்த ரெட்டிஷ் டோன் இருக்குது. நான் அது போடலைன்னா கன்ஃபார்மாக அது ஆல்மோஸ்ட் ஒரு மைனஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இந்த ரான்ச் பேஸ் ட்ரெஸ்ஸிங்கும் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றி அடித்து நீங்கள் தண்ணியாக வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாலடுக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ரெஸ்ஸிங் இது. நீங்கள் என்ன சாலட் பண்ணாலும் இதை போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவாமிர்தமாக இருக்கும். ஸோ இது அப்படியே ரெடி. இது கடைசியில் ஒரு விஷயம் போட்டு மிக்ஸ் பண்ணோம், அது கடைசியில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன், காய்கறிலாம் வெட்டிக்க போகிறேன். குடமிளகா ஒரு பாதி குடமிளகாவை நான் பொடியாக நறுக்கிக்கிறேன். கொஞ்சமாக கேபேஜை கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
அதோட ஒரு கேரட்டையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா முளைக்கட்டின சிறுபயிரை கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். வேக வச்ச கார்னையும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பயன்படுத்தின காய்கறி தான் போட்டு இந்த சாண்ட்விச் நான் பண்ணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த சாண்ட்விச் பண்ண முடியும். இந்த ரேஷியோவும் இவ்வளோ கிலோ இவ்வளோ தான் போடணும், அரை கேப்சிகம் தான் போடணும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ அதை ஏற்றி கம்மி பண்ணி நீங்கள் இதை பண்ணிக்க முடியும். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பண்ண அந்த சாஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக வெங்காயத்தலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமான 2 விஷயம் இருக்குது, அதை நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. அது என்னென்னா, இந்த சாஸ் நான் மிக்ஸிலேருந்து எடுத்து முடித்த உடனே இன்னொரு முக்கியமான விஷயம் கலந்துக்கலாம், அது அப்புறமா கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தனியாக வச்சேன் தெரியுமா? அது என்னமும் இல்லை, இந்த வெங்காய தலையெல்லாம் நான் நறுக்கி இப்போ போட்டேன் இல்லையா, அதுதான். அது ஏன் நான் மொத்தமாக அதுலேயே போட்டு தனியாக எடுத்து மிக்ஸ் பண்ணி வைக்கலைன்னா, நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி 2 நாள் கழிச்சு யூஸ் பண்ணலாம், 4 நாள் கழிச்சு யூஸ் பண்ணலான்னு நினைப்போம். அந்த வெங்காய தலையை போட்டு வச்சா அது எனிஹவ் அது வந்து ஆனியன் ஃபேமிலி தான், அது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, டேஸ்ட்டை மாற்றி விட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த லாஸ்ட் மினிட்ல மிக்ஸ் பண்ணும்போது அதை நறுக்கி போட்டுக்கிட்டால் ரொம்பவே நல்லது. இல்லை என்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, பட் போட்டு பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவல் ரெசிபியில் அவங்க என்ன போடுவாங்கன்னா chives போடுவாங்க, அதுவும் ஒரு ஆனியன் ஃபேமிலி தான், இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் மாதிரி அதுவும் ஒரு ஆனியன் ஃபேமிலி தான். ஸோ இதுதான் ஹோட்டல்ஸில் பண்ணி வச்சா அன்றைக்கே அதெல்லாம் காலி ஆகிடும். மேக்ஸிமம் போனால் 2 நாள், அதுக்கு மேலே அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஒரு டிப்பிங் சாஸ் மாதிரி, இந்த டொமேட்டோ கெச்சப்பை எப்படி டிப்பிங் சாஸ் மாதிரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டு ரசித்து சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இதையும் நீங்கள் பண்ண முடியும். அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக ஃபேப்லஸாக இது இருக்கும். ஸோ அடுத்து நம்ம கேபேஜ் போட்டிருக்கோம். நான் வந்து மைனஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு காரணம் வந்து கேபேஜில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சா அதுலேருந்து தண்ணி நிறைய வெளில வரும். அதனால் நான் மைனஸ் போட்டு மிக்ஸ் பண்ணதும் அதுக்கு ரீசனுக்காக கொஞ்சம் நைஸ் பைண்டிங் இருக்க மாதிரி, அதுலேருந்து ஜூஸியாக அதில் தண்ணி வெளில வர்றதுனால அது கரெக்டாக பேலன்ஸ் ஆகிக்கணும். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு என்னதுன்றதை பார்த்து பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். இது 2த்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபென்டாஸ்டிக்காக இதை வச்சாச்சு. இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ணிட வேண்டியதான். பண்ணி வச்சுருந்த சாஸை ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபில்லிங்கை அதுக்கு மேலே நம்ம வச்சிடலாம். நல்லா ஈவனாக ஃபில்லிங்கை வச்சதுக்கப்புறமா இன்னொரு ப்ரெட்டை எடுத்து அதில் பண்ணி வச்சுருந்த சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபில்லிங்க்கு மேலே இந்த ப்ரெட்டை வச்சிடலாம். கிறிஸ்பியாக நல்லா டோஸ்ட் ஆகிறதுக்காண்டி ப்ரெட்டுக்கு மேலே பட்டரை நல்லா தடவிக்கலாம். பட்டர் இருக்க பக்கமாக நல்லா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடில் இருக்கிற ப்ரெட்டில் பட்டரை நல்லா தடவிக்கலாம். கீழே இருக்கிற ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். வாவ், கிறிஸ்பியாக சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வெட்டிக்கலாம். அப்புறம் பிடிச்சிருக்குல்ல, அப்போ என்ன பண்ணோம், ஷேர் பண்ணணும். ஏன் தெரியுமா, லைஃப் இஸ் பெட்டர் when we share.